சின்சான் டோரிமான், நான் வந்து என்னோடய லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் உங்கள் லக்கேஜில் பேக் பண்ணிட்டீங்கல்ல? சரி வாங்க, எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க. நம்ம அப்படியே பீச்சுக்கு கிளம்பலாம். உங்கள் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஏறுங்க. ஃப்ராங்க்லின் மொத்தமாண்டா, அதெல்லாம் ஓகே, நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே போயிட்டு எங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று நான் போயிட்டு பண்ண நடுக்கலையில் சுறாப்பாட்டில் விஜய் சார் வந்துட்டு ஸ்விம்மிங் கஸ்ன்னு வர மாதிரி நடிக்க போகிறேன். அப்படியே வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆக போகிறேன். அதில் நான் வீடியோ எடுக்க போகிறேன்டா. அதனால் எதுவும் குதுக்க நிற்காதடா ஃப்ராங்க்லினே. குதுக்கில் நின்று அவள் தான் உனக்கு. ஓகே பீச் வந்துச்சுப்பா. நிறுத்து. உங்கள் 2 பேரும் எங்கே நான் கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன். சும்மா நயன்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பீச்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து வத்திருச்சு அப்படின்னு நான் சொல்லதான் ஆச்சு. ஆனால் பீச்லாம் தண்ணி வற்றாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் அவனுங்க வரானுங்களா இல்லைன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அவனுக்கு என்ன இதை சொன்னபடி வந்திருக்கானுங்க. அப்புறம் காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைக் பக்கில் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லைக் கம்மியாக இருக்குது, வீடியோ நல்லா இருக்காதுன்னு பார்க்காமலாம் போயிட்டீங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? ஓகேடா. சின்சான் டோரிமான் இறங்குங்கடா, வாங்க போகலாம். நான் சொல்கிறேன் பாரு, ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் அடிக்கணும், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. என்னடா பாம்பு செஞ்சு வச்சுருக்கீங்க? பின்ன எப்போ பீச்சுக்கு வந்துட்டு அந்த அலையில் கால் நினச்சிட்டு போகிறது ஒன்றும் பீச்சுக்கு வரது இல்லைடா. இந்த மாதிரி பொம்மை செஞ்சு விளையாடணும், இந்த மாதிரி இருக்கிறத சின்ன பசங்களை கூட்டின்னு வருவாங்க. சின்சான் இங்கே பாரு, வால் கொஞ்சம் ஒழுங்காகவே வரமாட்டேதுடா. கொஞ்சம் பாரு. எங்கடா போகிறேன்? சின்சான் பையில இல்லைடா, நானும் வரேன். அது ஒன்றும் தான், இந்த சைடில் கொஞ்சம் போகணும்னு வச்சுக்கோ. இந்த கல் வச்சு எவ்வளோ போகும்போதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன். நான் தலைக்கீழே தான் குதிப்பேன். ஐயோ மண்டிச்சுக்கிச்சிடா. இதுதான் எங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஒரு பெருசாக கட்டலான்னு பார்த்தா அப்படியே குடிச்சு முன்னாடி ஸ்டைல் கட்டி கெத்து கட்டி ஃபேமஸ் ஆகலான்னு பார்த்தேன். நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு போனோம்ல, அதே மாதிரி தான் இந்த தண்ணி இருக்குது. ரொம்ப மட்டமாக இருக்குதா. ஆனால் எனக்கு எப்படி வேணும், ஒரு சாக்லேட் ஸ்விம்மிங் பூல் வேணும்டா ஃப்ராங்க்லின் ட்ரவரு. எப்படி ஃப்ராங்க்லினும் இருந்து நீ எனக்கு என்னடா பண்ணியிருக்க? அதனால் நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலை பேசாமல் ஒரு சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாற்றிட்டுன்னு வச்சுக்கோ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எதனா நடக்கிற மாதிரி பேசுகிறா. சும்மா பாசிபிலிட்டியே இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுடா சின்சானே. அது அப்புறம் சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இது பண்ண முடியும். இந்த தண்ணியை பாரு, நல்லா இருக்குது, பியூராக இருக்குது. அதுமாதிரி இதெல்லாம் குளிக்க முடியாது. சாக்லேட்லாம் குளிச்சுட்டு வந்தோன்னா எறும்புலாம் கடிக்கும். அப்புறம் மேன் இங்கே பாரு மேன், அதாவது இங்கே பார்த்துன்னு வச்சுக்கோ மேன். அதாவது நம்மக்கிட்ட நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதை பற்றி எல்லாமே கேட்டோன்னு வச்சுக்கேன். கரெக்டாக போயிட்டு அவர் நமக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தாத்தாவனையும் நானும் போய் பார்த்துட்டு வரலாம் வேடா ஃப்ராங்க்லினே. ட்ரவரு, நீ அவங்ககிட்ட பேசிடுறா. நானும் அந்த தாத்தா மீட் பண்ணேன். நம்ம சின்சான ஏதோ கேட்டிருக்கான். அவன் விளையாட்டாக கேட்டாலும் நம்ம அதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. வெட்டியாக தானே இருக்கும். அவனும் சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரில. அதனால இப்படி செலவு பண்ணிட்டு போவோம். ட்ரவரை ஃபோன் பண்ணிட்டியாடா? மேன், ஃப்ராங்க்லின் ஜென்டில் மேன், அதெல்லாம் பண்ணிட்டேன் நான். ஓகே இரு, நான் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அழுத்தி ஆலில் போட்டுருங்க கைஸ். ஓகே ட்ரவர், போகலாம். ஃப்ராங்க்லின், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறேன். என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இல்லை. அதனால உன் ஃபோன் கொடுத்தேன்னா அந்த நம்பரை டயல் பண்ணி நான் பேசிடுவேன்டா. ட்ரவர், இதை நீ ஃபஸ்ட்டு சொல்லி நான் குத்திடுவேன். மட்டை மாட்டேன் நான் கீழே இறங்கி வரும். அப்படியே பேசிகிட்டு இருக்க மாதிரி கதை குத்தியாடா. அந்தா என் ஃபோனு, இதில் பேசு. ரீசார்ஜ்லாம் சொல்லி தொலை மாட்டியாடா. அதுக்கு எதுக்கு நான் மழுப்பாண்டி. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூலுன்றது நார்மல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிற சாக்லேட்டுன்றனால அது ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்கணும். எல்லாம் எறும்புலாம் வந்துடும். அதனால் ப்ரொடெக்டிவாக அப்படியே ஃபுல் வால் மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு அவர் கட்டி கொடுப்பாரான்னு நீ சொல்லு. அப்படி எல்லாம் சாக்லேட் நம்ம வேறு ஒரு டேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு தனியாக வந்து கொட்டணும். அப்படி கொட்டி நம்ம வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் ட்ரவர் பண்ணிட்டேன். அப்போ தம்பிங்களா, எல்லாத்தையும் ட்ராவல் பற்றின எனக்கு ஃபோனில் சொல்லிட்டான்ப்பா. அதாவது என்ன விஷயம்னா, சாக்லேட் வேணும். ஆனால் இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட்ஸால் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ உடம்புக்கு எதுவும் பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி பார்த்தோன்னா எறும்பு எதுவுமே ஆகாது. ஆனால் சாக்லேட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் ஆன்டிடோஸ் மாதிரி ஒரு ட்ரக் வச்சுருக்கோம். ஸோ அந்த டீலை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட $500,000 எனக்கு தேவைப்படுது. உன்னால் தர முடியுமா ஃப்ராங்க்லின்? $500,000 தானே, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆசிட்லாம் சொல்கிறீங்க, உடம்புக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாதுல்ல?
கொஞ்சம் இருப்பா, பீஸா டெலிவரிக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். பீஸா பை வந்துட்டான். பீஸா சாப்பிட்டு இதுக்கப்புறம் மீதி எல்லாம் பேசிக்கலாம். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நம்ம பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இதை பற்றி பேசிப்போம். ஓகேடா ட்ரவர், எனிவா அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல போய் நம்ம போயிட்டு ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். என்ன சொல்கிறா? ஃப்ராங்க்லின் ஏதோ அந்த தாத்தா கிட்ட பேச போகிறோம்னீங்களே, அதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? எப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் சாக்லேட் வரும் சொல்லுங்கடா டேய். ஆமாண்டா ஃப்ரெண்ட்லின், ஸ்விம்மிங் பூலில் மட்டும் சாக்லேட் வந்துச்சுமே, நான் அதை வச்சு டோரா கேக் செஞ்சுருப்பேன். தனியாக போய் சாக்லேட் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. அதனால தான் நான் சின்ன ஃபோன் பண்ணி நான் தான் 9 சொல்லி நின்றேன்டா. டேய், இவங்க 2 பேரும் வந்தோன்னு வைங்களாம், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நானே கடுப்பில் போயிட்டுருக்கோம். நாங்கள் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறோம். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் வச்சுட்ருக்காதீங்க. என்ன ட்ராவலுக்கு ஃபோன் அடிங்க. ஓகேடா, இதாண்டா அந்த இடம். ட்ரவர் வாடா போகலாம். நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், டேங்கை மட்டும் எப்படியாவது நம்ம சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலோட கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோயேன். அதெல்லாம் முடிஞ்சோம். இதுதான் அந்த டேங்க்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போ தம்பிகளா, இதுதான் இந்த டேங்க்கு. இதை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் பத்திரமா பார்த்து தூக்கிட்டு போவாங்க. என்ன புரிஞ்சுதா? ஓகேடா, இப்படியோ அவனுங்க கேட்டானுங்கன்னு சொல்லிட்டு இந்த டேங்கை நம்ம எடுத்துகிட்டு போகிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அது சிறப்பாக நம்ம இங்கே லேண்ட் பண்ணுறது தான் நமக்கு அதை விட பெரிய விஷயமா இருக்க போகுதுடா ட்ரவர். இப்போ அப்பா தம்பி பார்த்து லேண்ட் பண்ணுங்க. கீழே சாக்லேட் கிதறி விட்டுற போகிறீங்க. அப்புறமா $500,000 வேஸ்ட்டாக போயிடும். ஹே மேன், அதாவது இது மட்டும் சின்ன பார்த்தான்னு வச்சுக்கோங்க, சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பேன். அதனால அவனை நான் எடுத்துகிட்டு போய் அவனை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது தான் பார்ப்பான்னு தோணுது. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிகர்சல் பார்க்க போகிறேன். இங்கேருந்து இப்படி குதிக்கும் போது கரெக்டாக லேண்ட் ஆகணும். காலைல மண்டை கொஞ்சம் லேண்ட் ஆகும். என்னோடய இமேஜினேஷன் இப்படி தான் பாரு. அப்படியே வந்து அப்படி நின்று வாட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு சாக்லேட்டுன்னு இருக்கும். அப்படின்னு எகிரி குதிச்சுவேன். கொஞ்சம் அப்படியே வாய்க்குள்ளே அதெல்லாம் போகும். இப்படி இருக்கணும். அப்படியே சின்ன பார்த்தானா, ஃப்ராங்க்லின் எனக்காக நீ இவ்வளோ செஞ்சுருக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும். அதுதான்டா என்னோட கனவு. ஓகே, இங்கே ஃப்ராங்க்லின் நம்மளை கூப்பிட்டுருந்தான். அதாவது ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா ஏதோ சாக்லேட் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கானாமே, அதை விளையாடுறதுக்கு கூப்பிட்டான். பாடி கார்டு உனக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, தள்ளுறா. ஏதோ ஃப்ராங்க்லின் அவசரமாக கூப்பிட்டான். என்ன ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்கான்னு பார்க்கலாம். பார்ப்போம். இந்த சிங்கம் குறி வச்சா தப்பாதில்ல. ஐயோ மொட்டை கிராணி, கிளம்பிட்டியாடி? டைம் ஆயிடுச்சுடி. டைமுக்குள்ளே வர சொன்ன, ஒன்று 1/2 மணி நேரத்தில் வர சொன்னான்டி. சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் குதிச்சு விளாட்லான்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இங்கேயும் 1/2 மணி நேரம் ஆக்கிடும் போல. கிளம்பிட்டியா? ஏய் கிளம்பிட்டியாடி? காது கூட கேட்கல. இதுக்கு கிளம்பிட்டுச்சான்னு கேட்டால் கூட ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தான். இதுதான் மொட்டை மண்டை வந்துட்டுருக்கேன். ஓகேவா? இது எனக்கும் கால் வலிக்கும்ல. நான் ஸ்லோவாக தான் வருவேன். 1/2 மணி நேரம் இங்கே இருந்தாலும் சரி. ஃப்ராங்க்லின் வீடு நம்ம வீடு. நான் எப்போ வேணும் நைட்டு 12 மணிக்கு கூட போய் சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் கொதிச்சுக்கிட்டு இருப்பேன். போய் வண்டி ஏடுறா. டேய் பத்துல சீக்கிரமாக வண்டியை ஓட்டணும்டா. ஆக்டிவா வண்டியை ஓட்டணும்டா. டேய் பத்தில் என்னடா வண்டி போவே மாட்டேதுடா. பெட்ரோல் போட்டு எக்ஸானே பெட்ரோல் போட்டு வச்சியா இல்லையாடா? டேய் ஸ்லோவாக போதுடா வண்டி. 5 கிலோமீட்டர் நடந்து போனா கூட இந்த வண்டியில் ஸ்பீடாக போயிடலாம் போல. எனக்கு பேசாமல் நீ சமோசா கூட சமோசா சாப்பிட்டு நான் ஒரே முறுக்கிடுறேன். அப்படியே வண்டி போயிடும். புரியுதா? பாரு, நீ ஒன்றும் கேட்க வேணாம். நீ மூடிட்ட வண்டியை ஓட்டு. உனக்கு ஓட்டத்தில் ஓட்டிகிட்ருக்க. ஓகே கைஸ், நான் கூப்பிட்டது நம்பி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் உங்கள் பொட்டு படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய சாக்லேட் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துடுங்க. நம்ம எல்லோரும் குதிச்சு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லோரும் வாங்க வீட்டில் போகலாம். ஃப்ராங்க்லின் இப்படியே பேசினே தான் இருக்கணும். எப்போ குதிக்கிறது ஸ்விம்மிங் பூலில்? நான் ஸ்கூல் பஸ்ஸில் இறங்கி வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். வாங்கலாம் எல்லாம் உள்ளே போய் குதிக்கலாம். லப்புதோ சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குதிக்கலாம் நம்ம. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்களா ஃப்ராங்க்லினே? இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னா நான் ஒன்று இந்த மாதிரி கற்று சொன்னேனே. ஆனால் நீ தான் அதை தெரிஞ்சிக்கவே இல்லை, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஓகே கைஸ், நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. எப்போ வேணும்னா குளிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் எங்கள் கிளம்பி வந்துடுங்க. அப்புறம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆலில் போட்டுருங்க. பாய் கைஸ், பாய்.